2K லவ் ஸ்டோரி. இது ஒரு தமிழ் லாங்குவேஜ் ரொமான்டிக் காமெடி டிராமா ஃபிலிம். இந்த படத்தை சுசீந்திரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல ஜெகவீர், மீனாட்சி கோவிந்தராஜன் மெயின் லீட் ரோல நடிச்சிருக்காங்க. ஜெகவீருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். இவங்க கூட இந்த ஃபிலிம்ல பாலசரவணன், ஆந்தனி பாக்யராஜ், ஜெயபிரகாஷ், வினோதினி வைத்தியநாதன், ஜிபி முத்து சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க. கார்த்திக் அப்படின்ற ஒரு பையன் பாண்டிச்சேரி கிரிக்கெட் டீம்ல விளையாடுறான். கிட்டத்தட்ட 12 வருஷமா ஆஸ்திரேலியாவோட கண்ட்ரி கிளப்லயும் விளையாடி இருக்கான். இப்போ மோனிகான்ற ஒரு பொண்ணு ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் பண்றா. இவங்களுக்கு இடையில ஏற்படுற ஃப்ரெண்ட்ஷிப், லவ் பத்தின ஸ்டோரி தான் இந்த ஃபிலிமோடது. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி VS ஆனந்தா கிருஷ்ணா பண்ணியிருக்காரு. டிமான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் தியாகு பண்ணியிருக்காரு. விக்னேஷ் சுப்பிரமணியனோட சிட்டி லைட் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்தது, செக் பண்ணி பாருங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. பேபி அண்ட் பேபி இது ஒரு ஃபேமிலி காமெடி ட்ராமா ஃபிலிம். பிரதாப் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல ஜெய், சத்யராஜ், யோகி பாபு, கீர்த்தனா, சாய் தனன்யா, பிரக்யா நாகரா, இளவரசு, ஸ்ரீமன், ஆனந்த்ராஜ், நிழல்கள் ரவி, சிங்கம் புலி, ரெடின் கிங்ஸ்லி, மொட்ட ராஜேந்திரன், RJ விக்னேஷ் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. 2 கப்பிள் இருக்காங்க. இப்போதான் புதுசா அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அதை பார்க்கறதுக்காக அவங்க ஃபேமிலி எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா எதிர்பாராத விதமா குழந்தை மாறிடுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி TP சாரதி பண்ணியிருக்காங்க. டிமான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் K ஆனந்தலிங்ககுமார் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்தது, வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த ஃபிலிம் February 14 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. படவா இது ஒரு தமிழ் லாங்குவேஜ் காமெடி டிராமா மூவி. KV நந்தா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல விமல், சூரி, ஸ்ரேதா ராவ், KGF ராம், தேவதர்ஷினி, நமோ நாராயணன், செந்தில், TSR லீட் ரோல நடிச்சிருக்காங்க. எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற பையனை வேலைக்காக மலேசியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க போய் அவன் ஒழுங்கா இல்லாம அவனை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. சரின்னு திரும்பி ஊருக்கு வரான். அங்க இருக்கிற செங்கசேல ஓனர் சாதாரணமான மக்களை கொடுமைப்படுத்தி அடிமையா வச்சிருக்கான். அவனை எதிர்த்து இவன் போராடுறான். அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு ஜான் பீட்டர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஜான் பீட்டரோட ஜே ஸ்டுடியோ இன்டர்நேஷனல் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்தது, செக் பண்ணி பாருங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த ஃபிலிம் February 14 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் இது ஒரு அமெரிக்கன் சூப்பர் ஹீரோ மூவி. Phase 5ல இந்த ஃபிலிம் வருது. ஜூலியஸ் ஒனஹா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ராப் எட்வர்ட் ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்காங்க. மார்வல் காமிக்ஸை பேஸ் பண்ணி இந்த ஃபிலிம் எடுத்திருக்காங்க. இந்த படத்துல சாம் வில்சன் தி புது கேப்டனா நடிச்சிருக்கிறாரு. கேப்டன் அமெரிக்கா ஃபிலிம் சீரிஸோட 4th ஃபிலிம் இது. 2021ல ரிலீஸ் ஆன தி ஃபால்கன் அண்ட் தி வின்டர் சோல்ஜர் சீரிஸோட கண்டினியூஷன் தான் இந்த படம். எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறமா டெடஸ் ரோஸ் தான் இப்போ அமெரிக்காவோட புது பிரசிடென்ட்டா இருக்காரு. அப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய ப்ராப்ளம் வருது. அதுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்டை யாருன்னு கண்டுபிடிச்சு அழிக்க சாம் நினைக்கிறான். அப்போ என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு மார்வல் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. வால்ட் டிஸ்னி ஸ்டுடியோஸ் மோஷன் பிக்சர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி 3 to 4 டைம் படத்தை ரீஷூட் பண்ணியிருக்காங்க. இப்போ ட்ரெய்லர் நல்லா இருந்தது, வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த ஃபிலிம் February 14 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்திலையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. ஃபயர் இது ஒரு தமிழ் லாங்குவேஜ் கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. JSK இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல பாலாஜி முருகதாஸ், சந்தினி தமிழரசன், ரஷிதா மகாலட்சுமி, சாக்ஷி அகர்வால், காயத்ரி ஷான், சிங்கம் புலி, சுரேஷ் சக்கரவர்த்தி லீட் ரோல நடிச்சிருக்காங்க. இந்த ஃபிலிம் ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஒரு பிசியோதெரபிஸ்ட் மர்மமான முறையில் காணாம போயிடுறாரு. அவரை கண்டுபிடிக்க போலீஸ் ட்ரை பண்றாங்க. அப்போ அவனை பத்தின பல உண்மைகள் வெளியில வருது. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு DK மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் CS பிரேம்குமார் பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி சதீஷ் G பண்ணியிருக்காங்க. GSK ஃபிலிம் கார்பரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்தது, வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த ஃபிலிம் February 14 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. காதல் என்பது பொது உடைமை இது ஒரு தமிழ் லாங்குவேஜ் ரொமான்டிக் ஃபேமிலி டிராமா மூவி. ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல லெஜமல் ஜோஸ், சம்யுக்தா அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காங்க. ரோஹிணி, லக்ஷ்மி அப்படின்ற கேரக்டர்ல பண்ணியிருக்காங்க. வினித் பாண்டியன் அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காங்க. காலிஷ் ராமநாத் ஒரு கேரக்டர்ல பண்ணியிருக்காரு. தீபா மெய்டா இந்த ஃபிலிம்ல நடிச்சிருக்காங்க. சம்யுக்தா அப்படின்றவ வீட்டில் நான் லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றா. அந்த பையனை கூட்டிட்டு வர சொல்றாங்க. ஆனா பார்த்தா அது ஒரு பொண்ணு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவங்க வீட்டில் என்னெல்லாம் ப்ராப்ளம் வருது, எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படின்றது இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி ஸ்ரீ சரவணன் பண்ணியிருக்காரு. கண்ணன் நாராயணன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் டேனி சார்லஸ் பண்ணியிருக்காங்க. ஜாமன் ஜாக்கப், நிதியா அற்புதராஜ், திஜு ஜாகஸ்தின், விஷ்ணுராஜன், சஜின் எஸ்ராஜ் சேர்ந்து இந்த ஃபிலிம்க்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஜோ பேபி G தனஞ்சயன் சேர்ந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்தது, வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த ஃபிலிம் February 14 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததா ஒத்த ஓட்டு முத்தையா இது ஒரு தமிழ் பொலிட்டிக்கல் காமெடி டிராமா ஃபிலிம். நெக்ஸ்ட் தினசரி இது ஒரு தமிழ் ரொமான்டிக் ஃபேமிலி டிராமா மூவி. அது வாங்கினா இது இலவசம் இது ஒரு ரொமான்டிக் காமெடி டிராமா ஃபிலிம். கண்ணீரா இது ஒரு தமிழ் லாங்குவேஜ் ரொமான்டிக் ஃபேமிலி டிராமா ஃபிலிம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.